ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானிலையிலப்பா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு இது நல்லா வதக்கிங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வதக்கிங்க. 2 தக்காளி அதையும் கட் பண்ணி வதக்கிங்கப்பா. வதக்கிட்டு ஒரு 75% வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காயும் அதோடு சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு என்னென்னா, ஒரு குக்கரில் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா அரை ஸ்பூன் இதெல்லாம் வதக்கிங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த அரைச்சி வச்ச விழுதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த சிக்கன் கழுவி வச்ச சிக்கனையும் ஒரு 2 நிமிஷம் அந்த பேஸ்ட்டோடு போட்டு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் தேவையான உப்பு, அந்த கிண்ணத்தை கழுவி கொஞ்சமாக தண்ணி, நிறையா ஊற்றக்கூடாது, இது கிரேவி தான், குழம்பு கிடையாது. கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடிப்பா. இந்த கிரேவிக்கு சப்பாத்தி, இட்லி, ஒயிட் ரைஸு செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.